அனைவருக்கும் வணக்கம். 92.7 பிக் எஃப்எம்காக நான் உங்க வீட்டு பொண்ணு ஆர்ஜே மிருதுலா. எஸ், அனைவருக்குமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பல செல்வங்கள் இருக்கு. அதுலயும் குழந்தை செல்வம் மிக மிக பாக்கியமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மனித குலத்தினுடைய ஒரு உயிர்ப்பு அப்படின்ற அளவுக்கு நம்ம இத பெரிய அளவுல கொண்டாடுவோம் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அதுலயும் மருத்துவ உலகத்துல மிக மகத்தான ஒரு விஷயமாக ஐவிஎஃப் சார்ந்த ஒரு பெரிய விழிப்புணர்வுக்கான ஒரு செக்மெண்ட்ல நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அண்ட் இதற்காகவே நம்மளோட இணைஞ்சிருக்கக்கூடிய வெரி 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 ஸ்பெஷல் டாக்டர் அண்ட் இந்த பயணத்துல நிச்சயமா வாழ்க்கை பயணத்துல நமக்கு உற்ற துணையா இருந்து பேரண்ட்ஹுட்டை இன்னும் பெட்டரா லீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கக்கூடிய மகத்தான மருத்துவர் நம்மளோட இருக்காங்க. டாக்டர் நம்ம கூட இன்னைக்கு டி சிலம்பு செல்வி, கைனகாலஜிஸ்ட், எம்பிபிஎஸ், எம்டி, டிஜிஓ, தொடர்ந்து 3 பிரான்ச்சஸ் ஃப்ரம் வம்சம் ஃபர்டிலிட்டி சென்டர் கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம் மிருதுலா. Thank you so much for the introduction. ஓகே, சோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது முதல்ல என்ன மேம்? இதனுடைய ஒரு காமனா இன்னைக்கு மக்கள் மத்தியில, அதாவது கப்பல்ஸ் மத்தியில நம்ம எந்த அளவுக்கு பார்க்கிறோம் மேம்? இன்னையோட நிதர்சனம் என்ன? ஓகே, குழந்தையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு கணவன் மனைவி ஒருமித்து தங்கு தடையில்லாத தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்தும் 1 வருட காலம் குழந்தை செல்வம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குங்க. அதாவது 1 வருஷங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு கால அவகாசம் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, ஒரு 100 தம்பதிஸ் எடுத்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 6 மாதம் முடிவுல நம்ம அவங்கள பார்த்தோம்னா 50 பேர் கருத்தரிச்சிருப்பாங்க. இன்னொரு 6 மாச காலம் அவகாசம் கொடுத்துட்டு மீண்டும் அவங்கள வர சொல்லி பார்த்தோம்னா அதுல இன்னும் ஒரு 30ல இருந்து 35 பேர் கருத்தரிச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதோட குழந்தையின்மையோட தாக்கம் உலக அளவுல கிட்டத்தட்ட 15ல இருந்து 17% இருக்கிறது. இது அசுர வேகத்துல அதிகரிச்சுட்டு வருது. ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. ரொம்ப கம்மியா 5% கீழே இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட 15ல இருந்து 20% அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அதிகரித்து வரும் ஆண்மழட்டுத்தன்மை, ஆண்களுக்கான பிரச்சனைகள். முன்னால பாத்தீங்கன்னா குழந்தையின்மைன்னா பெண்கள் 2 பங்கு காரணம், ஆண்கள் 1 பங்கு காரணம் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் 2 பேரும் 50-50% காரணமா இருக்கிறாங்க. முக்கியமான காரணம் அதிகரித்து வரும் மது பழக்கம், புகைப்பழக்கம், போதைப் பொருள் பழக்கம், நம்மளுடைய ஃபாஸ்ட் லைஃப், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், அண்ட் நம்ம நாட்டுக்குன்னே வந்திருக்கக்கூடிய டயபெட்டிஸ் முக்கியமான ஒரு காரணம். ஸோ குழந்தைமைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. அதனாலதான் குழந்தைமையோட தாக்கம் அதிகரிச்சுட்டே வருது. மேம், இப்போ நீங்க ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான ஒரு காமன் காசஸ் ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பிரீஃபா சொன்னீங்க. சோ இதனுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு மேம்? குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி வந்தா ஐவிஎஃப் தான் ட்ரீட்மெண்ட்னு இல்லை, ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கன்செப்ஷன், நம்ம ஒரு முறையான தாம்பத்திய வாழ்க்கை, ஆணிடமோ பெண்ணிடமோ குறைபாடு இல்லைன்னா இயற்கையாகவே கன்சீவ் ஆயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு முட்டை வளர்ச்சியில் ஏதாவது பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்திலோ இல்லை உயிரணுக்கள்ல சிறிதளவு குறைபாடு இருக்க காலகட்டத்திலோ முட்டை வளர்ச்சியை தூண்டி முட்டை வளர்தாங்கிறத ஸ்கேன் பார்த்து குறிப்பிட்ட நாள்ல தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்க சொல்றது, தட் இஸ் டைம்டு இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது. அதுல நிறைய பேர் கன்சீவ் ஆயிடுவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஃபெர்டைல் பீரியட்னாலே என்னன்னு தெரியாதவங்க இருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கனாலே நாங்க கவுன்சிலிங்ல சொல்றது, ஆர் யூ அவேர் ஆஃப் ஃபெர்டைல் பீரியட், அதுதான் கேட்போம். ஃபெர்டைல் பீரியடுங்கிறது கருத்தரிப்பதற்கு உகந்த நாட்கள். ஒரு பெண்ணுக்கு 1 மாசத்துல 1 முட்டை தான் வளரும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 14ஆம் நாள், கரெக்டா எக்ஸாக்டா 14th டேன்னு இல்லை, ஒரு 2 days முன்ன பின்ன அது வெடிக்கலாம். ஸோ இந்த முட்டையோட லைஃப் ஸ்பென் 24ல இருந்து 48 மணி நேரம். ஸ்பெர்மோட லைஃப் ஸ்பென் அகைன் ஒரு 24 to 48 hours. ஸோ மாதவிடாய் ஆன அன்னைக்கு அது டே 1 அப்படின்னு எடுத்து 10வது நாள்ல இருந்து 20வது நாள் 1 விட்டு 1 நாள் தாம்பத்திய வாழ்க்கையில இருங்க. 10ஆம் நாள்ல இருந்து 20வது நாள், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்டைல் பீரியட். ஸோ இதுவே இந்த நாலேஜ் கவுன்சிலிங்ல நிறைய பேர் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இதுலயும் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் நாங்க வந்து IUI, அதாவது முட்டை வளர்ச்சியை தூண்டி முட்டை வளருதான்னு பலிக்கல் வளருதாங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்த்து அதை ரப்சர் பண்ணி ஃபைனல் மெச்சுரேஷன் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அது ரப்சர் ஆயிடுச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கணவரை உயிரணுக்கள் எடுத்து தர சொல்லுவோம். அந்த உயிரணுக்களை சுத்திகரிச்சு நல்ல ஹைலி மொட்டை ஆக்டிவா இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி டெட் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் பிரிச்சுறது, அந்த செமினல் ஃப்ளூயிட் எல்லாம் பிரிச்சுட்டு நல்ல ஸ்பெர்ம்ஸா எடுத்து கொண்டு போய் வெரி க்ளோஸ் டு த டியூப் வச்சுட்டோம். இல்லைன்னா அட்வான்டேஜ் பாலிக்கல் வளர்ந்துருக்கு, ரப்சர் ஆயிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறோம், ஆக்டிவா இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸா எடுக்கிறோம், சர்விக்ஸை கர்ப்பவாயை பைபாஸ் பண்ணிடுறோம், இந்த ஸ்பெர்ம் டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸை குறைக்கிறோம், டியூப் கிட்ட போய் ஸ்பெர்மை டெபாசிட் பண்ணிடுறோம், IUI. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், சீப், ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் குழந்தை இல்லா தம்பதியர்களுக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் IVF, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் தான் ரெமடி அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் முடியாத காலகட்டத்துக்கு தான் IVF எனப்படும் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியை நாங்கள் அட்வைஸ் பண்றோம். So this is very very important. கம்ப்ளீட் ப்ராசஸை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இந்த IVF, அதாவது இன்வெர்டோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரியாக. சோ இத சிம்பிள் டேர்ம்ல வந்து ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க மேம். இதுல குறிப்பாக வந்து ART அப்படிங்கிறது என்னது மேம்? அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, இனப்பெருக்கம். அதை வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். இயற்கையா நடக்க முடியல, சில அன்பார்ச்சுனேட்லி சில தம்பதியர்களுக்கு அது இயற்கையா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது நம்ம வந்து ஆர்டிபிஷியலா we are doing that. So அசிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. So that is ART. and இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய தெரியாததுனால இன்னைக்கு மக்களுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப எளிமையான ஒரு நாளிதழ் படிக்கிற மாதிரியான ஒரு எளிமையான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே மேம், இதுல வந்து IVF உடைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் மேம்? அண்ட் முக்கியமாக இதுல வந்து ஃபேக்டர் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ் தி சான்சஸ் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் மேம் இந்த ஃபேக்டர்ஸ்ல? இல்ல குழந்தையின்மைக்கான காரணங்கள் கேக்குறீங்களா இல்ல IVF ஓட சக்சஸ் கேக்குறீங்களா? Ma'am, actually, sorry guys, one more edit. Okay, so my question is, IVF உடைய success rate என்னது ma'am? and எந்த மாதிரியான factors can influence the chances of success இன்னும் அதிகமாக அப்படின்னு கேக்குறேன். ஓகே, ஸோ வந்து IVF ஓட சக்சஸ் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ரொம்ப கம்மி, ஒரு 20% கீழே தான் இருந்தது. இப்போ வந்து 50+ ஆவரேஜா நான் சொல்றது அப் டு 70%, 50 to 70%. ஸ்டாண்டர்டா 60%ங்கிறது நல்லாவே ரிசல்ட் கொடுக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் நல்ல மெடிசின்ஸ், டெக்னாலஜி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் டெக்னிக் இம்ப்ரூவ் ஆகுறது வந்து டெக்னீஷியன்ஸும் நிறைய பேர் இருக்கிறது, எம்ப்ரியாலஜிஸ்ட், கிளினிஷியன், இட்ஸ் அ டீம் ஒர்க், எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கிறதுனால இதோட சக்சஸ் ரேட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் உரைநிலை பாதுகாப்பு அப்படிங்கிறது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ICSI பண்றோம், அதுல கிடைக்கக்கூடிய எம்ப்ரியோல ஒரு 2-3 தான் கருப்பதியம் பண்ண முடியும், பேலன்ஸ் இருக்கிறத நம்ம டிஸ்கார்ட் தான் பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா அப்போ வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாம இருந்தது. இப்போ வந்து உரைநிலை பாதுகாப்பு, விட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நல்ல அட்வான்ஸா இருக்குது. அந்த உரைநிலையில பாதுகாக்கப்பட்ட எம்ப்ரியோஸ கருவை நம்ம வெளியில கொண்டு வந்து உயிர்த்தெழ வைக்கிறதும் ஈஸியா இருக்கு. ஈஸிங்கிறத விட நல்ல சர்வைவல் கிடைக்குது. ஸோ அப்ப ஒரு தடவை நம்ம IVF பண்ணிட்டு அதுல கிடைக்கக்கூடிய கருக்களை பல முறை கருப்பதியம் செய்ய முடியுது. குமுலேட்டிவ் ரிசல்ட் அதனால கூடுதலா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனாலதான் IVFல இன்னைய தேதியில and an average 60 to 70% success கொடுக்க முடியுது. பட் சம்டைம்ஸ் இட் மே கோ ஈவன் அப் டு 30%. நீங்க கேட்டீங்க இல்லையா என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சக்சஸ் அப்படின்னு? அவைலபிலிட்டி ஆஃப் oocyte, இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10ல 13 முட்டையாவது கிடைக்கணும். டாப் குவாலிட்டி 3 கரு கிடைக்கிறதுக்கு ஒரு 10ல 12, 13 முட்டை கிடைச்சாதான் நல்ல
3 கரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல முட்டை உற்பத்தி, ஒரு பெண்ணுக்கு அடிக்வேட் ஒவேரியன் ரிசர்வ், போதுமான ரிசர்வ் இருந்தாதான் நம்ம கொடுக்குற மருந்தை ஏற்று அவங்க முட்டையை உற்பத்தி செய்து தர முடியும். அதுக்கு எப்ப அந்த ரிசர்வ் கம்மி ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஏஜ். த பிரைம் ஏஜ் ஃபார் த ஃபீமேல் ஃபார் ரீப்ரொடக்ஷன் நல்லா தெரியும் 20ல இருந்து 30. 30ல இருந்து முட்டை வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு. ரொம்ப சைலண்டா, நமக்கே தெரியறது இல்ல. 30 வயசுல இருந்து அவங்க ஆக்டிவா அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா முட்டை வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். 35ல இருந்து ஃபாஸ்டா குறையும். 40கள்ல முட்டை வளர்ச்சி நிற்கும். மோஸ்ட்லி 45ல இருந்து 48 வயதுல மாதவிடாய் நிற்கும் மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ்க்கு ஒரு 5 years முன்னாடியே பாத்தீங்கன்னா முட்டை வளர்ச்சி நின்றுது. டோட்டலா நின்றுதுன்னு நான் சொல்ல வரல, ஸ்பொராடிக்கா 1-2 முட்டைகள் வரலாம். அதுல 40-45 வயதுல கூட கர்ப்பம் தரிக்கிற பெண்களை பார்த்திருக்கிறோம். பட் எல்லாருக்கும் இது நடக்கிறது இல்லை. ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் பொட்டென்ஷியல் நல்லா இருக்கக்கூடிய ஏஜ் பாத்தீங்கன்னா 20 to 30. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல ஹையர் எஜுகேஷன், நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் பிரெக்னன்சி போஸ்ட்போன் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ லேட் மேரேஜ், லேட் சைல்ட் பர்த் அதிகமாயிட்டு வர்றது ஒரு முக்கியமான காரணம் இன்ஃபர்டிலிட்டிக்கு. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அடுத்தபடியா நம்ம the factors influencing success நீங்க சொன்னீங்க. அவைலபிலிட்டி ஆஃப் oocytes நல்லா இருக்கணும், போதுமான முட்டை கிடைக்கணும், ஏஜ். அதனால So my next question is, ma'am, இப்போ lifestyle changes ரொம்ப important to improve fertility அப்படிங்கிறது இன்னைக்கு கண் கூட தெரிகிற ஒரு விஷயம். நீங்க சொன்ன ஏஜ் ஃபேக்டர்ல இருந்து வாழ்வியல் விஷயங்கள்ல இருந்து நம்ம பாக்குறோம். சோ இதுல இன் ஸ்பெசிபிக்கா IVF பண்ணி சக்சஸ் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சான்சஸ் அப்படின்னு சொல்லும்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் நம்ம முக்கியமா IVFல பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதெல்லாம் கண்ணும் கருத்துமா இருக்கணும் மேம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணம் குழந்தையின்மைக்கு. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, 2 பேருமே அதிக எடை இருந்தாங்கன்னா கட்டாயம் பொறுக்கணும். அதனாலதான் நான் சொல்லுவோம், இட்ஸ் அ ஃபேமிலி ட்ரீட்மெண்ட் ஒரு குரூப் ட்ரீட்மெண்ட் மாதிரி டயட்டிங்கையும் எக்ஸசைஸையும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூ நோ எல்லாருக்குமே தெரிஞ்சது நல்ல கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஆனா மீன் சார்ந்த உணவு வகைகள் அதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஃபர்டிலிட்டிக்கான இது மல்டி விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது ஒரு நல்ல உணவு. அதே மாதிரி மில்லட்ஸ் அதையும் நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் உணவுல பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம ரெகுலரா சொல்ற கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸோட ஃபிஷ் அண்ட் மில்லட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது இல்லாம உடற்பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிங் த பெஸ்ட் எக்ஸசைஸ். வாரத்துல ஒரு 5 to 6 days a week, ஒரு half an hour ரெகுலர் வாக்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் அண்டர் பிரெயின்ஸ் கண்ட்ரோல். ஒரு ஓவுலேஷனே நடக்கணும்னா அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த பிரெயின். ஸோ டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அது ஒர்க்கிங் ஸ்பாட்ல ஆகட்டும் இல்ல ஃபேமிலிக்குள்ளே ஆகட்டும் கட்டாயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. There are lot of literature. The stress relief increases the success in IVF அப்படிங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குங்க. ஓகே, சோ இது காமனா எல்லாருக்குமே வேணுங்கிற ஒரு விஷயமுமே தான் இந்த IVFலயும் நம்ம பண்ணக்கூடிய பிளெண்டர் மிஸ்டேக் அப்படிங்கிறது மேம் சொல்லும் போதுல இருந்து தெரியுது. மேம், மச் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ ஒரு ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன் ஒரு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் அவைலபிள் இருக்கு மேம்? இப்ப யாராவது IVF ட்ரீட்மெண்ட் போறோம் அப்படிங்கிறது ஒரு நிலைக்கு இருக்காங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு மேம்? உங்களுடைய சஜஷன்ஸ் என்னவா இருக்க முடியும்? இல்ல, நம்ம நாட்டுல ஆன் டேட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் முன்னெல்லாம் இருந்ததுக்கு இதோட காஸ்ட் நல்லா கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மெடிசின்ஸ் இப்ப இங்கே மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஃப்ரீலி அவைலபிள். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டிக்கு தான் போகணும் அப்படிங்கறது நிலைமை மாதிரி சின்ன சின்ன ஊர்கள்ல கூட IVF சென்டர்ஸ் வந்தாச்சு. அக்சசிபிலிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கிளினிஷியன், டெக்னீஷியன் எல்லாருமே அதனால
அதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஆனா அசிஸ்டன்ஸ், பினான்சியல் அசிஸ்டன்ஸ்னா நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல மல்டிபிள் சைக்கிள்ஸ் தே அண்டர்கோ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சிங்கிள் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அவங்க ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிறதுனால ஒரு கேண்டிடேட்டால மல்டிபிள் சைக்கிள்ஸ் அண்டர்கோ பண்ண முடியும். பட் நம்ம நாட்டுல அது இல்லை. அது ஒண்ணு. பிளஸ் கொஞ்சம் பிரைவேட் பேங்க்ஸ் தே ஆர் டூயிங் இஎம்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா, அந்த பர்டிகுலர் கப்பலுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தட் சென்டர்ஸ் தே டூ பட்ஜெட் ஐவிஎஃப், காஸ்ட் எஃபெக்டிவா அண்ட் மினிமல் ஸ்டிமுலேஷன்ல நீ நாட் கோ ஃபார் ரொம்ப டோஸ் மெடிசின்லாம் போடாம அளவான டோஸ் போட்டு அளவான எக்குகளை எடுத்து செய்யற மாதிரியான டெக்னிக்கும் பட்ஜெட் ஐவிஎஃப்க்கும் வந்தாச்சு. ஓகே மேம். அன்றைய இருந்த ஒரு காலகட்டம் வேற. நீங்க சொல்லும் பொழுது ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் 5% அப்படின்னு இருந்த இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைன்ற ஒரு குறைபாடு, ஐ மீன் லைக் ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கு 20% வரைக்கும், 15% வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்பொழுது, அப்போ இது என்விரான்மெண்ட்டும் ஒரு ஃபேக்டரா இருக்குமா? சோ அப்ப என்விரான்மெண்ட்ல என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணியா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேம்? கட்டாயம். குளோபல் வெப்பமயமாகுதல், ஹீட் அதிகமாயிட்டே வருது, சூடு வச்சுங்களா. டெம்பரேச்சர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். எப்படி அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேல்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிஸ் அவங்க உடம்ப விட்டு வெளியில ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்கின்ல இருக்கு. ஏன்னா அந்த டெஸ்டிஸால அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரை கூட தாங்க முடியாது. அதனால கடவுளோட படைப்பே பாருங்க, உடம்ப விட்டு வெளியில டெஸ்டிஸ படைச்சிருக்கிறாரு. அப்ப அதுதான் ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் கொடுக்கும் அந்த ஸ்கின். அதாவது ஸ்பெர்ம் உற்பத்திக்கு அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும். சோ இது பாத்தீங்கன்னா சிலருக்குலாம் ரத்த குழாயில தடிப்பு, வெரிகோஸ் வெயின் மாதிரி வெரிகோசி, அந்த டெஸ்டிஸை சுத்தி ரத்த குழாய் தடிச்சிடும். அப்ப ஹீட் ஜெனரேஷன் கூடுதல் இருக்கிறதுனால அவங்களுக்கு உயிரணுக்களோட எண்ணிக்கை, குவாலிட்டி எல்லாமே, அதனால குழந்தையின்மையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதனாலதான் நாங்க மேல்ஸ்க்கு சொல்றது டைட் அண்டர்வேர், நைலான் அண்டர்வேர் வேண்டாம். அப்புறம் ரொம்ப சூடான சுடுதண்ணில குளிக்காதீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 2-wheeler ரைட், சிலர் அவங்களோட ப்ரொஃபஷனே அதே தான் இருக்கும், ஆன் மோட்டார், ஒரு ஹீட். அப்புறம் டிரைவர்ஸ், அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பிரச்சனை, இந்த ஹீட்டோட பிரச்சனை நான் சொல்ல வர்றது. அது இல்லாம கெமிக்கல்ஸ், லெட், அது மட்டும் இல்லாம பெஸ்டிசைட், உரங்கள் உபயோகப்படுத்துறது, ஈவன் காஸ்மெட்டிக்ஸ், அதுல யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. ஸோ என்வைரன்மெண்டல்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல்னா சூடு, அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கெமிக்கல், அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது பயாலஜிக்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ சிம்பிள் சின்ன உதாரணம், வைரல் இன்ஃபெக்ஷன்ல கோவிட். இந்த கோவிடோட எஃபெக்ட் என்னங்கிறது நமக்கு தெரியல, இனி லாங் டேர்ம் எஃபெக்ட்ல இனிதான் தெரிய போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம பிஹேவியரல் லைக் ஸ்ட்ரெஸ், அதுதான் முக்கியமான இது. நம்மளோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒர்க்கிங் ஸ்பாட்லயா இருக்கட்டும், வீட்லயே ஆகட்டும், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதனால என்ன வரும், மால் நியூட்ரிஷன், விட்டமின் டெஃபிஷியன்சி. ஸோ அதுவும் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த ஊசை, முட்டை அண்ட் உயிரணு ரெண்டோட குவாலிட்டியும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட என்வாயர்மெண்ட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ஃபர்டிலிட்டி. டாக்டர், இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, பார்த்துட்டு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஐவிஎஃப் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய கப்பிள்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமாக நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், ஒரு அன்பான ஒரு வார்த்தைகள் அப்படின்னா என்னவாக இருக்க முடியும் டாக்டர்? ஸோ இன் ஜெனரல் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை என்னன்னா, பருவ வயதில் திருமணம், அதாவது டீனேஜ் திருமணம் ஆகாது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்குன்னு 20 to 30 years அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷனுக்கு நல்ல ஒரு பருவ வயது. டோன்ட் போஸ்ட்போன் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஆஃப்டர் மேரேஜ்.
சிலர் வந்து வேலை காரணமாகவும் படிப்பு காரணமாகவும் பிரெக்னன்சியை தள்ளி போட நினைப்பாங்க. அது செய்யவே செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நல்ல கேப் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. வென் இந்த ஐவிஎஃப் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது தட் இஸ் த, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இதுல இந்த எண்ட்ல இருக்குது. ஸோ அதை நம்ம போறத எப்படி கரெக்டா அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபினான்ஷியலா உங்களை ரெடி பண்ணிட்டு, ஏன்னா ஆஃப் வே த்ரூ போயிட்டு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது. மைண்டும் நல்லா காமா ரெடி ஆகி அதை வந்து முறையா அப்ரோச் பண்ணி அது தொடர் வைத்தியம் கரெக்டா அந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா டாக்டர், தேங்க்யூ சோ மச். பிகாஸ் இவ்வளவு நேரம் ஐவிஎஃப் சார்ந்தும் சரி, இன்ஃபர்டிலிட்டி சார்ந்தும் சரி, குழந்தையின்மைன்றது வந்து ஒரு எவ்வளவு ஒரு லைஃப்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது எவ்வளவு ரொம்ப எளிமையான முறையில வந்து இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா நீங்க எங்களுக்காக பிரீஃப் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் வம்சம் ஃபர்டிலிட்டி சென்டர், Silambuchelvi doctor, thank you so much for joining with us. Hearty wishes to you too, doctor. Thank you, Mridula. Thank you so much. Yes, and not the least, and எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, miracles நடக்கும். And at the same time நிறைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். So love yourself, keep believing and keep spreading love, and we love you so much. And also #Start Your Day. The initiative is brought to you by Bharat Serums and Vaccines. Thank you.